ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த டெப்பியோக்கா ஃப்ளோர், அதாவது மரவள்ளி கிழங்கு மாவு, இதை வச்சு ஹெல்த்தியாக ஸ்நாக் பண்ணலாமா குழந்தைங்களுக்கு? நான் இன்றைக்கி பேக்கடு கிராக்கர்ஸ் தான் பண்ண போகிறேன். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 1 கப்பு டெப்பியோக்கா ஃப்ளோர், 2 டேபிள் ஸ்பூன் செசமி சீட்ஸு அண்ட் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில், சால்ட்டு தேவையான அளவு அண்ட் 1/4 டீஸ்பூன் சில்லி பவுடர், அதுக்கப்புறம் 1/4 கப்பு வார்ம் வாட்டரை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பிசைஞ்சிட்டே வாங்க. கொஞ்சம் பைண்ட் ஆகாத மாதிரி இருந்துச்சு, அதனால் இன்னும் 1 டேபிள் ஸ்பூன் தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். அவ்வளோதான். இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கீழே மேலே பார்ச்மெண்ட் பேப்பர் வச்சு நடுவில் இந்த தோவை வச்சு நல்லா தின்னாக ரோல் பண்ணி எடுத்துக்க போகிறோம். கீழே வைக்கிற பார்ச்மெண்ட் பேப்பரில் நல்லா நெய் இல்லை பட்டர் அப்ளை பண்ணிக்கோங்க. நல்லா தின்னாக ரோல் பண்ணி எடுத்துக்கிட்டு அதை உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் கட் பண்ணி குட்டி குட்டி பீசஸாக எடுத்துக்கோங்க. கிராக்கர்ஸ்னால் ஒன்றும் இல்லை, தட்டை தான். நம்ம நார்மலாக தட்டையை ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுப்போம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி பண்ணாமல் ஹெல்த்தியாக பேக் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ தட் ஆயில் நமக்கு கம்மியாக யூஸ் ஆகும். அதுதான். இப்போ நல்லா 2 இதுவுமே தின்னாக ரோல் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் பீசஸை. இப்போ இதை இந்த கீழே இருக்க பார்ச்மெண்ட் பேப்பரோட அப்படியே தூக்கி பேக்கிங் ட்ரேயில் வச்சுருங்க. இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கும் போதே அவனை ஒரு 180 டிகிரி செல்சியஸில் 5 மினிட்ஸ்க்கு ப்ரீஹீட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அண்ட் இப்போ அந்த பேக்கிங் ட்ரேவை அவனுக்கு மாற்றி ஒரு 10 to 15 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நம்ம கிறிஸ்பியான பேக்டு கிராக்கர்ஸ் ரெடி. இதை ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் ஜாரில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா 2 வீக்ஸ் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்கள் கிட்ஸுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். என்னோடய சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.